கர்த்தரும் இரட்சகமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இயேசுவின் இளைப்பாறுதல் ஊழியத்தின் சார்பாக 2024 ஆண்டு 4ஆம் மாதம் வாக்குத்தத்த நிமித்தம் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு எவ்வளவாக இந்த மாத வாக்குத்தத்தமாய் தந்த வேத வசனம் என்னவென்றால், ஏசாயா 30ஆம் அதிகாரம் 19வது வசனம். சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார் என்ற வேத வசனம். ஒருவேளை 2024ஆம் ஆண்டில் 3 மாதங்கள் கழிந்து 4ஆம் மாதத்துக்குள்ளாக பிரவேசிக்கிற நாம் ஒரு அழுது கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் இருந்தோமானால், கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு மறு உத்தரவு கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் யாரிடத்தில் நீங்கள் போய் கேட்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அநேக நேரங்களிலே ஆபத்து நெருங்கும் பொழுதெல்லாம் வேதம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போது அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். இந்த மாதத்தில் கூட அநேகர் நாம் அவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருப்போம். ஏன்னா ஒவ்வொரு மாதமும் ஏதாவது ஒரு ஊழியக்காரன் மூலமாய் தேவனுடைய வார்த்தை வாக்குத்தத்தமாய் ஒவ்வொரு சேனல்லையும், டிவியிலும் சரி, வாட்ஸ்அப்பிலும் சரி, ஊடகங்கள் வாயிலாகவும் அநேகர் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து வருகிறார்கள். அது அநேகருக்கு பிரயோஜனமாகவும் அந்த வார்த்தை ஜீவனமாக இருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விதமான வார்த்தைகளை கொடுத்து நல்ல மன்னாவை எந்த ஆத்மாவுக்கு எது தேவையோ அந்த வாக்குத்தத்த வசனங்கள் அவர்களுக்கு உருவாகி கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு இந்த இயேசுவின் இளைப்பாறுதல் ஊழியத்தில் இந்த மார்ச் மாதம் முடிந்து ஏப்ரல் மாதம் முதல் நாளில் இந்த மாத வாக்குத்தத்தமாக கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை சியோன் என்று. சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமிலே வாசமாயிருப்பார்கள். அப்படி என்றால் என்ன? சியோன் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட இடம். அப்போ கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சங்கீதம் 128 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நீ எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்று ஒரு ஆசீர்வாதம். அப்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கி நம்மை சியோனிலிருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். அப்போ நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், நாம் சியோனை சார்ந்து இருக்கிற ஜனம், சியோனில் வாசமாக இருக்கிற ஜனம். அப்போது எருசலேமி என்றால் என்ன? எருசலேமிலே ஒரு நன்மைக்கு எதுவான நல்ல ஒரு வாழ்வை வாழுகிற ஜனங்கள் கூடியிருக்கிற இடம். அப்போ கர்த்தர் அந்த எருசலேமை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் அந்த எருசலேமிக்கு சுற்றிலும் வேலி அடைத்து வைத்திருக்கிறார். எங்கே தேவன் வேலி அடைத்தாரோ அந்த இடம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். காரணம், எந்த இருளும் எந்த அந்தகார வல்லமைகளும் எந்த அசுத்த கிரியைகளும் எல்லைக்குள் வராதபடிக்கு கர்த்தர் தன்னுடைய இரத்தத்தினாலே வேலி அடைக்கிறார். அவருடைய வேலியை மீறி ஒருவன் உள்ளேயோ வெளியோ போக முடியாது. அப்படிப்பட்ட பாதுகாப்பும் பராமரிப்பும் கர்த்தர் நமக்கு தந்தருளி இருக்கிறார். அதனால தான் இன்னைக்கு சியோனில் இருக்கும் என் ஜனங்கள், ஹல்லேலூயா. அப்போது சியோனை சேர்ந்து இருக்கிற என் ஜனங்களை நான் எப்படியாக ஆசீர்வதிப்பேன் என்பது தான். இந்த மாதத்தில் கூட நாம் அநேக காரியங்களை குறித்து காத்து கொண்டிருந்திருக்கலாம். அப்போ நாம் முதல்ல சியோனின் ஜனமாக இருக்கிறோமா? கர்த்தருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாக இருக்கிறோமா? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோமா? இல்லை ஆசீர்வதிப்பதற்காக காத்திருக்கிறோமா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இனி நீ அழுவதில்லை, நீ அழுது கொண்டு இரா அப்படின்னு வாக்கு கொடுக்கிறார். ஒருவேளை 3 மாதங்களிலே பலவிதமான இன்னல்கள், குறைபாடுகள், எதிர்பார்த்த காரியங்கள் நடைபெறாமல் இருக்கலாம். இதெல்லாம் எண்ணி நாம் ஒரு கட்டத்தில் அழுகிற ஒரு சூழ்நிலை வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு ஒரு வாக்குத்தத்தமாய் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இனி நீ அழுது கொண்டிராய். இதுவரையில் நீ அழுதுட்டு இருந்திருக்கலாம்,
ஆனால் இனி நீ அழுது கொண்டிராய் அப்படின்னு சொல்கிறார். அப்போது கர்த்தர் நம்மை அழுகிறதை காண்கிற தேவன் அல்ல. நல்ல புரிந்து கொள்ளுங்கள். லாசரு மரித்த உடனே அவருடைய சகோதரியெல்லாம் அழுகிறாங்க, உற்ற உறவினர்கள் எல்லாரும் அழுகிறாங்க. அப்போ இயேசு அந்த இடத்துக்கு வந்த உடனே மார்த்தாள் ஓடி போய், போதகரே, நீர் இங்கு இருந்திருந்தால் நீர் நேசிக்கிற என் சகோதரன் மரித்து போயிருக்க மாட்டானே. அப்படின்னா இயேசு மேலே அவ்வளோ நம்பிக்கை. அவர் இரக்கமுள்ள தேவன் என்பதை அவர் அறிந்திருந்தார்கள். அவர் இருந்தால் நிச்சயமாய் மரணத்திற்கு அவனை விடமாட்டார்கள் என்ற நம்பிக்கை அவருக்குள் இருந்ததுனால தான் அவர்கள் ஓடி போய் அந்த விசுவாசமான ஒரு வார்த்தை, இருந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு கண்டிப்பாக காப்பாற்றிருப்பீங்களே. ஆனால் இயேசு அவர்கள் வடிக்கிற கண்ணீரை கண்ட உடனே அவர் அப்படி அதை லகுவாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவரும் கண்ணீர் வடித்தார். அவர்களுடைய கண்ணீர்களை கண்டு அவர் மனதுருகி கண்ணீர் வடித்தார். ஆனால் ஒரு வார்த்தை சொல்கிறார், கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். இல்லையா? என்ன சொல்கிறார்? நீ கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்போ நீ விசுவாசித்தாதான் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேனே. நீ விசுவாசி அப்படின்னு சொல்லும்பொழுது கூட அவர்கள் உலக பிரகாரமாக தான் அந்த காரியத்தை பார்க்குறார்கள். 4 நாட்கள் ஆயிற்று. ஒருவேளை மரித்து ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரத்துக்குள்ள அவங்க பார்த்துருந்தா எழுப்பியிருப்பார்கள். உயிரோடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எழுப்புவார். ஆனால் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்ததை கேட்டிருக்கிறார்கள், கண்டும் இருக்கிறார்கள். அதனால தான் வந்த உடனே ஓடிப்பார். நீர் இருந்திருந்தா நிச்சயமாய் அந்த மரணம் அவனுக்கு சம்பவித்து இருக்காது அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். ஆனால் பாருங்கள், அவரோ உடனே அந்த கல்லறை எங்கே வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு கேட்டு அந்த கல்லறை முன்பாக போய் நின்று அந்த கல்லை புரட்டி போடும்படி சொன்னார். இல்லையா? அதற்கு இந்த ஜனங்கள் கல்லை புரட்டி போட்டார்கள். அப்போ உரச சத்தமிட்டு லாசருவே வெளியே வான்னு சொன்னால் மாத்திரமே அவன் உயிரடைந்தான். உலகமாக பார்க்கும் பொழுது இது சாத்தியமா? 4 நாள் ஆயிற்று. நாற்றம் எடுக்கும், சரீரமே அழுக ஆரம்பித்து விட்டுருக்கும். அப்போது நாற்றமாக இருக்குமென்னு தான் எல்லோரும் பார்க்குறாங்க. அவனுடைய சகோதரிகளும் அப்படி தான், மாற்றம் மரியாளும் அதை தான் சொல்கிறார். நாரி இருக்குமே, நாற்றம் எடுக்குமே. இல்லை, கர்த்தர் அற்புதம் செய்தால் ஜீவனை கொடுப்பார். அங்கே நாற்றத்திற்கு இடமே இல்லை. சரியா? அப்போ அழுகை நின்று போய்விட்டது. காரணம், மரித்து போன லாசரு உயிரோடு எழுந்து வாரான். அந்த பிரேத சேலையால் கெட்டப்பட்ட கெட்டோடு எழுந்து வருகிறான். பாருங்க, அதை அவிழ்ப்பதற்காக அங்கே கூடியிருந்த ஜனங்கள்கிட்ட சொல்லி அந்த சேலை அவுத்து விடுங்கள் என்று சொல்லுகிறாரை நாம் வேதத்தில் பார்க்குறோம். ஒருவேளை கெட்டப்பட்டிருக்கலாம், கல் புரட்டப்படாமல் இருக்கலாம். எல்லாவற்றையும் உங்களை கொண்டு செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் அதுக்கு தான் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். கல்லை புரட்டுவதற்கு ஒருத்தன் வேண்டும், கெட்டப்பட்ட அந்த சேலையை அவுப்பதற்கு ஒருத்தர் வேண்டும், ஜீவன் கொடுக்கறதுக்கு இயேசு போதும். ஹல்லேலூயா. அவரால் எல்லாம் செய்ய முடியும். அப்போது மரித்து 4 நாளான அந்த லாசருக்குள்ளாக ஜீவனை கொடுத்து உயிரோடு எழுப்புகிற தேவனுக்கு கல்லை புரட்டி போடுவதற்கு எத்தனை நிமிஷம் வேண்டும்? இல்லை, அவனை கெட்டி வைத்திருந்த அந்த பிரேத சேலையை அவுத்து போடுவதற்கு எவ்வளவு நேரம் வேண்டும்? ஆனாலும் அவர் விரும்புகிறார். கல்லை புரட்டுவது நம்முடைய கடமை, சேலையை அவுக்கிறதும் நம்முடைய கடமை. மரண கெட்டுக்குள் அநேகர் இருக்கிறார்கள். அந்த மரண கெட்டில் இருக்கிற கெட்டுகளை அறுப்பதற்காக தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில் கல்லை வைத்து அடைத்தது போல வாசுகள் அடைக்கப்பட்டு இருக்கின்றன. இப்போ 2024ஆம் ஆண்டிலே கூட இந்த கல் புரட்டப்படாமல் இருக்கலாம். 3 மாதமும் நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை கொண்டு தான் அந்த கல்லை அகற்றி போட போகிறார். அது மட்டும் இல்லை, உங்கள் கெட்டை நீங்கள் அவிழ்க்கும்படி உங்களை கொண்டே அற்புதங்களை செய்ய அவர் வல்லவர். அவருடைய ஒரு வார்த்தை போதும், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மாறும். இல்லை, ஜீவனும் சரி, மரணமும் சரி, அவர் எதை செய்ய நினைத்தாரோ அதை செய்வதிலே அவர் வல்லவராக இருக்கிறார். அதனால் உலகமாக நாம் பார்க்கும் பொழுது இது சாத்தியம் இல்லாதது தான். ஆனால் கர்த்தருக்கோ அது ஒன்றுமே இல்லை.
மரித்து 4 நாள் ஆன பிற்பாடு கூட அந்த சரீரத்துக்குள் ஜீவன் உண்டாகுமானால் என்ன காரியம் நீ இழந்தாய்? எதற்காக அழுது கொண்டு இருக்கிறாய்? இல்லையா? இழப்புங்கிறது எல்லாருக்கும் வருகிற வேதனை, நிந்தைகள் தான். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இனி நீ அழுது கொண்டிராய், உன்னுடைய அழுகையின் சத்தம் நிறுத்தப்படும், மறு உத்தரவு அருளி உன்னை ஆசீர்வதிப்பார். அப்போ நான் இதுவரைக்கும் ஜெபித்து கொண்டிருந்தேனே, என்னுடைய ஜெபத்திற்கு பதிலே இல்லையே, இத்தனை மாதங்கள் ஆயிற்று, இத்தனை வருடங்கள் ஆயிற்று, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரவில்லை, எப்பொழுது விடியும், என் வாழ்க்கை மாறும் என்று நீ காத்து கொண்டிருந்தேயானால் இன்று கர்த்தர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். உன் ஜெபத்திற்கு மறு உத்தரவு அருளுவார். ஹல்லேலூயா. அதனால் ஒருவேளை நம்ம ஜெபம் கேட்கப்படாதனால நாம் பாவியோ அப்படி நீங்கள் எண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை நம்முடைய ஆசீர்வாதம் நாமே தடையாக இருந்தோமானால் அதுதான் நம்மை நாமே சுத்திகரித்து கொள்வது. நமக்குள்ள அந்த கெட்டை அவிழ்ப்பதற்கு நாம் நம்மை சீர்படுத்த வேண்டும். அப்போது நம்ம வாழ்க்கையை நாம் சீர்தூக்கி பார்க்கும் பொழுது இந்த கெட்டு எதனால் வந்தது நம் வாழ்விலே? நம்ம சொல்கிறது என்னையும் குறிக்கலாம், உங்களையும் குறிக்கலாம், உங்கள் குடும்பங்களை குறிக்கலாம், உங்கள் பிள்ளைகளை குறிக்கலாம், கணவன் மனைவியை குறிக்கலாம். தன்னைத்தானே ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இல்லையா? அதனால் ஏன் நமக்கு இப்படி வந்ததுன்னா கர்த்தருடைய மகிமைக்கென்று வரும். ஆனால் உன் கெட்டை நீ அவிழ்ப்பதற்கு நீ உன்னை தனித்திருந்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்துவார். இந்த கெட்டு எதனால் வருகிறது என்றால் நம்முடைய தவறுகளினாலே இல்லையா? நாம் செய்கிற சிலவித பாவங்களினாலும். அப்போ பிசாசனவன் எப்போ உன்னை கெட்டி போடலாம் என்று வகை தேடிக்கொண்டே இருக்கிறான். அதற்கு நீ இடம் கொடுத்தாயானால் நாம் அதில் சிக்கிக்கொள்வோம். அப்போ அந்த கெட்டு அவிழ்க்கப்பட வேண்டுமானால் கர்த்தருடைய சமூகத்தில் நின்றோமானால் அவருடைய வல்லமை நமக்குள் தரிக்கப்படும் பொழுது கெட்டுகள் அறுக்கப்படும். அப்போது நம்ம கெட்டை நாம் மறுத்து விடுவோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய சத்தத்துக்கு அவர் செவி கொடுத்து அந்த பதிலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ நம்முடைய ஜெபம் கேட்கப்படவில்லை, அதற்கு காரணம் நாம் என்றால் நாம் நம்மை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் கர்த்தர் சில நேரங்களிலே உங்கள் ஜெபம் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். காரணம், காத்திருக்கும் பொழுது தான் அவருடைய பெரிதான காரியம் வெளிப்படும். அப்போ உடனே நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடந்துட்டுனா கூட அந்த அற்புதத்தின் நிமித்தமாய் இந்த காரியம் வந்ததுடைய நோக்கம் அறியாமலே போயிடும். ஏன்னா அது சீக்கிரமாகவே கிடைச்சிட்டு அப்போ அந்த பொருளுடைய அந்த சூழ்நிலையுடைய அந்த காரியத்தினுடைய மகிமை அறியாமலே நாம் போய்விடுவோம். அதனால தான் கர்த்தர் சில நேரங்கள் சில ஜெபங்களை தாமதிக்கிறார். அது காரணம் என்னென்றால் அந்த காரியம் பெரிதான ஒரு அற்புதமாய் உங்கள் வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். அது பெற்றுக்கொள்வதற்கு இத்தனை காலம் நான் போராடினேன் என்று சொல்லுவாயாலா? அப்போ நீங்கள் சொல்ல வேண்டும். அப்படிதான். அதாவது நான் இவ்வளோ காலம் போராடினேன், கர்த்தருடைய சமூகத்தில் நான் ஜெபித்தேன், என் காரியத்தை கர்த்தர் வாக்கிய செய்தார். அவருக்கு ஒரு நொடி போதும் சகலத்தையும் செய்வதற்கு. ஆனால் ஏன் தாமதம் என்றால் சில ஜெபங்கள் அதிகமாய் தேவைப்படுகிறது. நீ நாட்கள் காலம் போக 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 நீ எவ்வளோ விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிற. சில நேரங்களில் முதல்ல 1 மாதம் நல்லா ஜெபிப்போம். ஆனால் ஜெபம் பண்ணி அந்த காரியம் நடக்காமல் போக 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 தாமதிக்க நம்முடைய இருதயம் இளைப்படைந்து விடும். இருதயத்தில் அந்த சோர்வை கொண்டு பிசாசனம் வைத்துருவான். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஜெபிக்கிறத விட்டுடுவோம். அப்படி அல்ல, அந்த காரியம் வாய்க்கும் வரைக்கும் நீ திறப்பில் நிற்கும் பொழுது, நீ ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் தூபமாய் கர்த்தருடைய சமூகத்தில் பெய்கொண்டே இருக்கும். அப்போ அவர் உடனே அந்த வேலை வரணும். அந்த வேலை வந்துட்டுன்னா அவர் உடனே மறு உத்தரவு அள்ளி அந்த காரியத்தை வாக்கிய செய்து விடுவார். அப்போது ஏன் தாமதம் அப்படின்னா ஒரு பெரிய காரியத்தை நம்ம வாழ்க்கையில் செய்ய போகிறார். உன் ஜெபம் சிறியதாக இருக்கும். நீ எதிர்பார்க்குற காரியம் சின்ன காரியமாக இருக்கலாம். ஆனால் அந்த காரியத்தினுடைய விளைவு பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது என்றால் அதற்கு சில நேரங்களிலே கர்த்தர் நம்மை காத்திருக்க வைப்பார். அப்போ தான் நமக்கு அது புரிந்து கொள்ள முடியும் அது விலையேற பெற்றது என்று. இல்லையா? 3 வருடம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்தார். அப்போ எதற்காக அந்த ஊழியத்தை செய்தார் என்றால் ரட்சிக்கப்படுவதற்கு அடையாளமாக இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய குமாரன் என்று நாம் அறிந்து கொள்வதற்காக அவரால் செய்யப்பட்ட அடையாளங்கள் அதிகம், அற்புதங்கள் இல்லை சொல்லி முடியாது. சீசர்களை உருவாக்க வேண்டும். பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது என்பதே அவருடைய சுவிசேஷமாய் காணப்பட்டது. காரணம், நாம் மனம் திரும்ப வேண்டும்.
பாவிகளை ரட்சிப்பதற்காகவே இயேசு கிறிஸ்து மண்ணொளியிலே வந்தார். அப்போ நம்ம எல்லாரையும் கூட்டு சேர்க்க வேண்டுமே, எல்லாரையும் பரலோக ராஜ்யத்திற்குள் கொண்டு போக வேண்டுமே. ஒரு ஆத்மா கெட்டு போவது அவருக்கு சித்தம் இல்லையே. அதனால தான் அவர் இந்த பூமிக்கு வந்தார். வந்த காரியத்தை செய்வதில் அவர் சோர்ந்து போகவே இல்லை. பிதாவினிடத்திலே கேட்டு கேட்டு ஒவ்வொரு காரியங்களையும் செய்ததே நாம் அறிந்திருக்கிறோம். காரணம், நம்மை ரட்சிப்பதற்காக தான், நம்மை ஆசீர்வதிப்பதற்காக தான், சியோனிலிருந்து நம்மை ஆசீர்வதிப்பதற்காகவும் எருசலேமின் வாழ்வை நாம் காண்பதற்காகவே அவர் பிரயாசப்பட்டார். அதனால் நம்ம அழுது கொண்டிருப்பது அவருக்கு பிரியமில்லை. அழுதது போதும், உன்னுடைய வாழ்க்கை சீர்படுத்தப்படும், சரிப்படுத்தப்படும். அதான் இந்த மாதம் வாக்குத்தத்தமாக அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. ஆனால் ஏன் தாமதிக்கிறது என்றால், அந்த தாமதத்தின் நிமித்தமாய் கர்த்தருடைய மகிமையை நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்போ இந்த 3 வருடம் அவர் செய்த ஊழியமும், அவர் சிலுவையில் மரித்து 3 நாள் உயிர்த்து எழுந்தது நிமித்தம்தான் உலகமெங்கும் இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்து இன்றைக்கு வரைக்கும் பாருங்கள், நம்ம எதை நோக்கி பயணம் பண்ணி கொண்டு இருக்கிறோம் இல்லை? 2024ஆம் ஆண்டில் நிற்கிறோம். இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு வந்த அற்புதங்களிலிருந்து நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். அப்போது அது எதற்காக நாம் பேசுகிறோன்னா, அந்த 3 வருடம் அவர் செய்த அற்புதங்கள் இன்றைக்கி நிறைவான பலனை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது. அப்போது காலங்கள் சில நேரங்களில் ஒரே நாளில் எல்லா அற்புதத்தையும் செய்துட்டு அவர் 2வது நாளில் மரித்து போயிருக்கலாம். இல்லை, இந்த 3 வருடங்களிலே பூர்ணப்பட்டது. அந்த 3 வருடம் அவர் செய்த ஊழியம்தான் இன்றைக்கி நமக்கு ரட்சிப்புகளையும் அடையாளங்களையும் கொடுத்து உலகமெங்கும் அவருடைய சுவிசேஷத்தை அறிவித்து வருகிறோம். அப்போது சில காரியங்களுக்கு காலம் இருக்கிறது. அந்த காலம் வர வரைக்கும் சில போராட்டங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், கல்கள் இருக்கும். ஆனால் வேலை வரும் பொழுது கர்த்தர் கல்லை புரட்டி போடுவதற்கு உங்களை கொண்டு ஆயத்தப்படுத்துவார். அப்போ அநேகருடைய வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட கல் போல தடையாய் காணப்படலாம். ஆனால் கர்த்தர் ஜனங்களை கொண்டு, உங்களை கொண்டு தான் கல்களை புரட்டி வாசல் வழியாய் கடந்து போக செய்வார். அப்போது இதுவரையிலும் தடையும், இதுவரையிலும் நாம் கெட்டப்பட்டிருந்தோமானால் இந்த மாதத்தில் கெட்டு அறுக்கப்பட்டு நாம் தடையார்ந்த கல்லையை நீக்கி போட்டு அழாதபடிக்கு நாம் கடந்து போகும்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சியோனை ஆசீர்வதித்தார். சியோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். அப்படின்னா நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற நல்ல தகப்பன், தன் ஜனம் வாசம் பண்ணுகிற இடத்துல அவர் ஜீவித்து கொண்டிருக்கிறார். அப்போது எருசலேமை போன்ற ஒரு நல்ல வாழ்வை நமக்கு தந்து ஆசீர்வதிப்பதற்காக இந்த மாதத்தில் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்ம நடுவில் தந்து அருள்வார். அப்போ எருசலேமின் வாசமாக இருக்கிற நாம் ஒருபொழுதும் அழுது கொண்டிருக்க மாட்டோம். அழுத காலம் முடிந்தது. காரணம், உடனே மறு உத்தரவு அருளுகிற தேவன். அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் இல்லையா? நம்முடைய வேண்டுதல் எல்லாம் கேட்குறார். நீ எவ்வளோ காலமாய் ஜெபித்து கொண்டு இருக்கிறாய், எவ்வளோ காரியத்திற்காய் வேண்டிக் கொண்டு இருக்கிறாய், எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். உன் இருதயத்தின் வேண்டுதலை அவர் அறிந்திருக்கிறார். அதனால் இந்த வருடம் 2024ஆம் ஆண்டில் 4ஆம் மாதம் தொடக்கத்தில் இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஏன்னா எருசலேமை சேர்ந்திருக்கிறோம், இயேசுவோடு இணைந்திருக்கிறோம், இயேசுவின் பிள்ளையாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படின்னா எருசலேமின் வாழ்வை நாம் காண்போம். இப்போ சியோனிலிருந்து நம்மை ஆசீர்வதித்து எருசலேமிலே ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாய் நம்மை மாற்றி, நாம் அழுந்து கொண்டு இராதபடி மாற்றி, நம் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளையும் கெட்டுகளையும் அகற்றப்படுவார். அதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து அவர் செய்ய வேண்டிய காரியத்தை செய்து அவருடைய தேற்றாவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை நமக்குள் தந்து இம்மட்டும் நடத்தி கொண்டிருக்கிறார். அதனால் ஒருவேளை நீங்கள் அழுது கொண்டிருந்தீர்களானால் இனி அழாது இருக்கும்படி கர்த்தர் எந்தெந்த காரியங்களுக்காக கண்ணீர் வடித்தீர்களோ அந்த கண்ணீருக்கு அவர் பதில் தருவார். காரணம், உங்களுடைய கண்ணீர் யாவும் அவருடைய துருதியில் வைக்கப்பட்டு இருக்கிறது. சரியா? அந்த துருதியில் வைக்கப்பட்ட அந்த கண்ணீர் எண்ணப்பட்டும் இருக்கிறது, கணக்கிடப்பட்டு இருக்கிறது. அந்த கணக்கை கர்த்தர் நேர்த்தியாய் செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அதனால் நம்ம ஜெபிக்கிற ஜெபம் ஒன்றும் கேட்கப்படலை, என் கண்ணீரை யாருமே காணலை, இல்லை, கர்த்தர் உன்னை கண்டு கொண்டு தான் இருக்கிறார். என் கண்ணீரை காண்கிற தேவன் உங்கள் கண்ணீரையும் காண்கிற தேவன். அதனால் நிச்சயமாக முடிவு உண்டு.
உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. இந்த மாதத்தில் அவர் சொன்னது போல நாம் சியோனை சார்ந்து இருக்கிற ஜனமாக இருக்கிறபடினாலே எருசலேமில் வாசமாக இருப்போம். எருசலேமிலே ஒரு குறையும் இருக்காது. எதெல்லாம் குறையாய் காணப்பட்டதோ அவைகளெல்லாம் நிறைவாக்கி உங்களை கண்ணீர் வடிக்காதபடி சந்தோஷப்படுத்துவாராக. எனவே என்னோடு இணைந்து ஜெபிங்கள். இந்த மாதம் கர்த்தர் உங்களை அழாதபடி உங்கள் ஜெபத்திற்கு மறு உத்தரவு கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபிப்போமா? முதல் நாள் இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். என்னோடு இணைந்து ஜெபிங்கள். அன்பின் பிதாவே, உம்மை நோக்கி எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. கிருபை நிறைந்தவரே, மகிமையின் ராஜாவே, இந்த வேளையிலும் கூட அப்பா இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாய் சியோனில் வாசமாயிருக்கிற ஜனங்கள் எருசலேமிலே வாசம் பண்ணும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிட்டீரப்பா. எருசலேமிலே வாசம் பண்ணும் பொழுது மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். ஆம், காரணம் கர்த்தராகிய நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். விசுவாசிக்கிறோம். தேவன் குறைவுகளை நிறைவாக்குகிறவர். எங்களை கண்ணீர் விட்டு அழுது கொண்டிராதபடிக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தந்து ஆசீர்வதிக்கிற தேவன். நிச்சயமாக எங்களுடைய ஜெபத்திற்கு மறுத்துரு அருள போகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேளையிலும் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன். சிறியோர் முதல் முதியோர் வரை கர்த்ததாமே ஆசீர்வதிப்பேராக. உடைய வல்லமை கடந்து போகட்டும் அப்பா. கல்லை புரட்டி போடுகிற பலனத்தின் ஆரோக்கியத்தின் தருவேராக. கெட்டுகளை அவிழ்த்து போடுகிற வல்லமையை எங்களுக்கு தருவேராக. இந்த மாதத்தில் எங்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போவதாக. நீர் எங்களை ஆசீர்வதிப்பது உமக்கு பிரியம் அப்பா. இந்த வேளையில் உங்களுடைய வல்லமை கடந்து வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சகல பொல்லாப்பையும் நீக்கி போடுவேராக. எல்லா இருளின் அதிகாரங்களையும் நீக்கி போடுவேராக. மரண கெட்டில் இருக்கிறவர்களுடைய மரண கெட்டை கர்த்தர் இயேசு கிறிஸ்து அறுத்து போடும் என்று நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய இரத்தத்தினால் வேலி அடைப்பேராக. சகல போராட்டங்களிலிருந்து விடுதலை கொடுப்பேராக. உம்முடைய வல்லமை பிள்ளைகள் மீது இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. ஒரு புது பலன் உண்டாகட்டும். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பேராக. ஆமாப்பா, நாங்கள் உம்முடைய ஜனமாக இருக்கிறபடினாலே எருசலேமின் வாழ்வை காணும்படியாய், எருசலேமிலே வாழும்படியாய் கர்த்தர் கிருபை செய்யும். எங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நிறைவாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகளுடைய கண்ணீர் யாவையும் துடைத்து ஆசீர்வதியும் என்று ஜெபிக்கிறேன். இந்த மாதம் முழுவதும் அப்பா, இந்த 1ஆம் தேதியிலிருந்து மாதம் முழுவதும் நீர் பாதுகாத்து கண்மணி போல இம்மட்டு நடத்தின எபினேசர் நீரப்பா, இனி மேலும் கண்மணி போல் பாதுகாத்து கொள்ளும். உம்முடைய கரம் கூட இருந்து வழிகாட்டட்டும், வழி நடத்தட்டும். தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும், குறைகள் எல்லாம் மாறி போகட்டும். நிறைவுகளை காணுகிற மாதமாய் மாற்றி தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாதம் முழுவதும் அவர் உங்களை வழி நடத்துவார், ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். உங்களுடைய விண்ணப்பங்களை தொடர்பு கொள்வதற்காக தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளலாம். அநேகர் சாட்சிகளை பகிர்ந்து வருகிறீர்கள். அந்த சாட்சியில் நிலைத்திருக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரே, வருந்திடாதே சுவண்டை இளைப்பாறு. வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரே, வருந்திடாதே சுவண்டை இளைப்பாறு. கலங்கிடாதே நீ சோர்ந்திடாதே,
அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரே, வருந்திடாதே சுவண்டை இளைப்பாறு. கலங்கின நேரத்தில் ஆற்றிடுவார், தவறுகின்ற நேரத்தில் தாங்கிடுவார். கலங்கின நேரத்தில் ஆற்றிடுவார், தவறுகின்ற நேரத்தில் தாங்கிடுவார். கால்கள் இடரும் போது காத்திடுவார், உன் தாழ்மையிலே உன்னை அவர் உயர்த்திடுவார். கால்கள் இடரும் போது காத்திடுவார், உன் தாழ்மையிலே உன்னை அவர் உயர்த்திடுவார். கலங்கிடாதே நீ சோர்ந்திடாதே, அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரே, வருந்திடாதே சுவண்டை இளைப்பாறு. சீயோனுக்கு கர்த்தர் ஆறுதல் செய்வார், வனாந்திரத்தை செழிப்பாய் மாற்றிடுவார். சீயோனுக்கு கர்த்தர் ஆறுதல் செய்வார், வனாந்திரத்தை செழிப்பாய் மாற்றிடுவார். ஏதேனின் தோட்டம் போல ஆக்கிடுவார், உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியுமே தந்திடுவார். ஏதேனின் தோட்டம் போல ஆக்கிடுவார், உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியுமே தந்திடுவார். கலங்கிடாதே நீ சோர்ந்திடாதே, அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரே, வருந்திடாதே சுவண்டை இளைப்பாறு. பாடுகள் மத்தியில் நீ துதித்திடுவாய், இரட்டிப்பான நன்மையை நீ பெற்றிடுவாய். பாடுகள் மத்தியில் நீ துதித்திடுவாய், இரட்டிப்பான நன்மையை நீ பெற்றிடுவாய். இரும்பு தாழ்பாளை முறித்திடுவார், உன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். இரும்பு தாழ்பாளை முறித்திடுவார், உன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். கலங்கிடாதே நீ சோர்ந்திடாதே, அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். கலங்கிடாதே நீ சோர்ந்திடாதே, அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரே, வருந்திடாதே சுவண்டை இளைப்பாறு.